Hi friends, welcome to Studios. இன்னைக்கு வீடியோ எதை பார்க்க போறோம்னா the world first doctor ஹிப்போக்ரட்டஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல மருத்துவமும் சரி, அதுக்கப்புறம் சவரமும் சரி, இது ரெண்டுமே கீழான தொழிலா தான் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணமும் இருக்கு. இந்த மருத்துவர்களும் சவரம் செய்யறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அனைத்து சமூக மக்களையுமே தொட்டுதான் அவங்களோட சேவைகளை புரிவாங்க. அதனாலதான் இந்த ரெண்டு தொழிலும் அந்த காலத்துல கீழ்மையான தொழிலா பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் இன்னொரு ஃபேக்டும் இருக்கு. இந்த மருத்துவம் கூட இந்த சவரம் பண்றவங்க அந்த தொழில் மூலியமா கூட வந்திருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அந்த காயம் ஏற்படுது, அதனால தையல் போட்டு இப்படி கூட டாக்டர் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, அவங்க வீடியோக்குள்ள கனெக்டுக்குள்ள போலாம். அது ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த உலகத்துல உள்ள கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த கிரேக்கருடைய மருத்துவத்தின் தந்தை மட்டும் கிடையாது, இந்த உலகத்துடைய மருத்துவத்தின் தந்தை தான் ஹிப்போக்ரட்டஸ். ஹிப்போக்ரட்டஸ் ஆரம்ப காலகட்டத்துல அவரோட காலகட்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா BCE 470 இருந்து 360. இவர் வாழ்ந்துகின்ற காலகட்டத்துல மக்கள் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இப்போ சப்போஸ் இப்போ முடியாம வந்துச்சுன்னா என்ன நினைப்போம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நார்மலா இயற்கையா வருது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல, இவரோட காலகட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் உடல்ல நோய் ஏற்படுதுன்னா அது தேவர்களும் அதுக்கப்புறம் கெட்ட ஆவிகளும் தான் அதை உருவாக்குது. அவங்க பூர்வ ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லாட்டினா இந்த ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் கடவுள் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை வைத்தியனா யாரும் பார்க்க கூடாது, இவருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அவர் போக்கணதான், இல்லாட்டினா இது இவருக்கு கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்பிக்கை இருந்தாங்க. அதுக்கு ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது சுத்தமா தவறு, கடவுள் யாருக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டாங்க, நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போக்ரட்டஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹிப்போக்ரட்டஸோட பல முறைகள் என்னென்ன இருக்குன்னா, இந்த நோய்களை வராம தடுக்கவும் முடியும். அதுக்கான காரணங்கள் இப்போ உடம்புல அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அது தடுக்கிறது நிப்பாட்டலாம். அது மட்டும் இல்லாம உடம்புல உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யற மூலியமாவோ இல்ல நல்ல ஃபுட் எடுத்துக்கிற மூலியமாவோ நோய்கள் வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரோட மருத்துவ முறைகள்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் தான் இந்த மருத்துவ முறைகளை இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல இவர் அப்பவே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதாவது என்னன்னா, மருத்துவத்துல அந்த கத்திகள் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த நைஃபா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அந்த மருத்துவம் செய்யறவங்க அந்த பேஷண்ட் கிட்ட போகும்போது என்ன பண்ணா, அவங்கள்ட்ட முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாது, அவங்ககிட்ட முகமலர்ச்சியோட நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம என்ன வைத்தியம் பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மது இருக்குல்ல, அந்த மது ஆல்கஹாலை அவர் தொட்டு அது மூலியமா அவர் வைத்தியம் கொடுப்பாரு, நோய் எதிர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் சுத்தத்துல ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அது மட்டும் இல்லாம இந்த நகம் வளர்க்க அதிகமா கூடாது, டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் முடியும் அதிகமா வளர்க்க கூடாது, இதெல்லாம் ப்ராப்பரா கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா, இது நிறைய புக்ஸும் எழுதுறாரு, மருத்துவ சம்பந்தமா புக்ஸ் எழுதுறாரு. அப்படி புக்ஸ் எல்லாம் எழுதி இப்போ மக்கள் மத்தியில இன்னும் கூட டாக்டர்ஸ் எல்லாம் ஹிப்போக்ரட்டஸை பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் ஃபீல்டை கரெக்டாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா ஒரு கண்டென்ட் என்னன்னா, இந்த வீடியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் என்னன்னா, அந்த காலகட்டத்துல மருத்துவமா இருந்தாலும் சரி, சவரமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே கீழான தொழில தான் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. மருத்துவம் உலகமே போற்றப்படுற ஒரு உயர்தரமான தொழிலா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, உன்னோட தொழிலை நீ பெட்டரா பண்ணிக்கிட்டே இரு, அது கன்ஃபார்மா அது ஒரு உயர்தரமான தொழிலா மக்கள் மத்தியில கண்டிப்பா மதிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.